ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நாம் அய்யனார் துணை சீரியல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துடலாம். அய்யனார் துணையில் நேற்று என்னாச்சுன்னா, கல்யாண வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபர் வந்தார். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. ஃபோட்டோ ஷூட்னா வெட்டிங், அதாவது ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி 2 பேருக்கும் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நடந்துட்டு அம்மா ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க. அதுக்கு சேரன் சொல்கிறாரு, இல்லை பேராகவும் இல்லை நிலா அதுக்கு நான் ஒன்று அன்னைக்கு கேட்கணும் நைட் அப்படின்னு ஆயிடுச்சு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்ன நைட் சொல்லுங்க ஆனோன்னா அப்படின்னு எல்லாரும் நிலா சேரன் கேட்கும் போது சேரன் வந்து வெளியே நின்று சோகமாக இல்லை இருக்காரு. ஆக்சுவலாக வந்து உடனே நீ நிலா என்ன வராங்க. சொன்ன, என்ன எனக்கு அண்ணா கல்யாணம் ஏன் ஆகி இந்த சோகமாக வீட்டுக்கு ஒரு இருக்கீங்க பொண்ணு அப்படின்னு வந்துட்டா கேட்கும்போது, நான் இல்லை இந்த வீட்டை நிலா விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னல. ஒன்றும் இல்லை ஸோ அப்படின்னு எனக்கு சொல்கிறாங்க. கல்யாணம் உடனே ஆகிட்டு நிலா தான் இந்த கேட்குறாங்க, வீட்டுக்கு இல்லை அம்மா வந்ததுக்கப்புறம் ஞாபகம் நீ இந்த வீட்டை வந்துருச்சா விட்டு அப்படின்னு போயிடுவியா கேட்குறாங்க. அப்படின்னு கேட்குறாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, நான் எங்கே போகிறேன், இந்த வீட்டை விட்டுலாம் நான் எங்கேயும் போக மாட்டேன், இதுதான் என் வீடு, உங்களையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த வீட்டை விட்டு எப்படி போகிறது, என்ன சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சேரன் கேட்கும்போது, ஆமாம், உங்களையும் விட்டு போக மாட்டேன், சோழனையும் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. உடனே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோழன் நின்றுட்டுருப்பார். என்ன இவங்க 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலான்னு சொல்லி அங்கே நின்றுட்டுருப்பார். அப்போ பார்த்தா, ஐயோ இதை வேற ஏன் இப்படி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸில் அங்கே நின்றுட்டுருப்பார். அப்போ நிலா இந்த இதை சொன்னோன்னே சோழனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடும். அப்பாடா, என்னது நம்மளை விட்டு சோழனை விட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ சோழன், அதாவது என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நிலா, ஸோ கண்டிப்பாக போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். இவங்க இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சரி நாளைக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது, ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்க பேக் பண்ணுவோம், எல்லாத்தையும் எடுத்து வைப்போம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க உள்ளே. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சோழன் நின்றுட்டுருப்பார். அப்போ சேரன் என்னன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு சீன் வந்து உள்ளே போய் எல்லாம் பாய் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து இந்தாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா, நாளைக்கு நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்க போகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட பாண்டிக்கிட்ட எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்து இந்த நம்ம வந்து நகை என்ன வாங்கணும்ல அதை காட்டு, உடனே எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. நிலா என்ன ஒரு 2 வளையல் ஒரு அதை வந்து பாண்டி கடைசி அந்த பாக்ஸ் இப்பவே நான் தர பாண்டி முடியாது, வந்து அதை வளையல கல்யாணம் வரப்ப கண்டிப்பா அவனோட சொல்லிட்டு தான் இல்லைன்னா ஏதாவது வச்சு செலவு பண்ணி, அதுக்கப்புறம் கடைசி பையனுக்கு சொல்லி அதையும் சொல்லி அப்படிங்கிறது செலவாயிருக்கலாம். நாளைக்கு வந்து விசேஷமா கல்யாணம் தான் நடக்க போகுது, கல்யாணம் நடக்குமா என்ன சொல்லிட்டு ஆகும்போது அதில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாங்கள் பார்த்துக்குறோம், கல்யாணம்னா செலவு இருக்க தான் செய்யும், பார்த்துக்கலாம் விடுனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து செயின் வந்து அப்பா ரெடி பண்ணி தரேன்னு சொன்னார், பண்ணிடுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்பார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நடேசன் வருவார். அதாவது ஒரு பாக்ஸில் செயின் எடுத்துகிட்டு வருவார் நடேசன் கொண்டு வந்துட்டு, இந்தாம்மா இந்த தாலி செயின் வந்து உங்கள் அம்மாவோடது நிலாவுக்கு போட்டாச்சு, அடுத்தது இன்னொரு செயின் இருக்குது, அது சோழனுக்கு சேர வேண்டியது, அது இந்தப்பா நீ சோழனுக்கு சேர வேண்டியதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சேரனுக்கு ஒரு செயின் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து சந்தாக்கு வந்து செயின் போடணும், அப்புறம் கழுத்தில் கூட ஒரு நகை போடணும் அப்படின்லாம் நிலா பேசியிருப்பாங்க. அப்போ அதுக்கே வந்து ரொம்ப லேக்ஸில் செலவாகும், இப்போ தான் நகை விலையெல்லாம் ஏறி போச்சே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது நடேசன் சொல்லுவார், நீங்கள் தாலி மட்டும் நீங்கள் வாங்குங்க, செயின் வந்து நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே போல் நடேசன் வந்து கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து கொடுத்தோன்னே இவங்களாம் ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. எங்கேருந்து இவர் எடுத்துகிட்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உடனே வந்து சோழன்கிட்ட கொடுத்துருவாங்க. சோழன்கிட்ட கொடுத்துனா அவர் பார்ப்பார். அப்புறம் சேரன்கிட்ட கொடுத்து பார்த்துட்ருப்பார். சூப்பராக இருக்கும் அந்த செயின் பார்க்குறதுக்கு.